தாயே மாயே அம்பிகையே நீயே அருள் புரிவாய் தாயே நம்பினி நாடுடையே நாயகியே மாயே அன்புடன் உழைப்பணிந்தே அன்புடன் உழைப்பணிந்தே அருள் புரிவாய் நீயே அன்புடன் உழைப்பணிந்தே அருள் புரிவாய் நீயே ஆதிசீவன் ஆதியே ஆதிசிவன் பதியே ஆதிசீவன் ஆதியே மகத கோதரியே ஆதிசீவன் ஆதியே மகத கோதரியே தாயே பராசக்தியே ஆதிசிவன் பதியே மாய சகோதரியே ஆதிசிவன் பதியே மாய சகோதரி தாயே பராசக்தியே திருமணத்தில் புரிவாய் இது சமயம் நீ வருவான் திருமணத்தில் புரிவாய் இது சமயம் நீ வருவான் தாயே பராசக்தியே தாயே பராசக்தியே திருமறை புகழ்த்திடுவது பெருங்குணமதி திருமறை புகழ்த்திடுவது பெருங்குணமதி தாயே பராசக்தியே திருமலை புகழ்த்திடுவார்கள் குணமதி திருமலை புகழ்த்திடுவார்கள் குணமதி தாயே பராசக்தியே தற்பல ஒற்பல நாளிகள் அற்புத விற்பனமாமணி தற்பல ஒற்பல நாளிகள் அற்புத விற்பனமாம் தாயே பராசக்தியே தற்புறம் ஒற்புற நாடிட அற்புத விற்படிமாம் தற்புறம் ஒற்புற நாடிட அற்புத விற்படிமாம் தாயே பராசக்தியே நினைத்து நினைத்து வளர்ந்து மணி இசைந்து இசைந்தால் மழை பொழிந்து நினைத்து நினைத்து வளர்ந்து மணி இசைந்து இசைந்தால் மழை பொழிந்து தாயே பராசக்தியே நாடி துதித்திட பாடி புகழ்ந்திட நாடும் பணித்திட நாடி துதித்திட நம்முடனே பாடி புகழ்ந்திட அஞ்சினமும் நாடும் பணித்திட அல்குறி பாடி துதித்து பாடி புகழ்ந்து நாடும் பணி நாடியே துதித்து பாடியே புகழ்ந்து நாடுமே அஞ்சு தாயே பராசக்தியே
தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி கண்ட உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடையாளின் பணிவான வணக்கம் பல தண்டவாணி அணவழிவான முருகனா அவன் தமது அதிகாரவை காக்கும் ஆழ்வர்களா ஊனப்பழம் ஏற்க முயன்றதை போக்க ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க வண்ணமையில் ஏறி வர வேண்டும் முருகா என் எண்ணம் ஈடேற மக்கள் புரிவாய் கண்ணை இவை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனே பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமானின் தந்தை சிவபெருமானை வணங்கினான். ஆடுகின்றானே தில்லகிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காய்சும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணைகளால் என்றும் எங்களை காத்தருள வேண்டும் என்று அனைவரும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற முருகா எப்பொழுது வருவாய் உன் திருமுகத்தை காண்பேன் என்கிற எண்ணத்தோடு இந்த இடத்தில் வள்ளியாக காத்துக் கொண்டிருக்கிறேன். தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லைன்னு சொன்னது போல இந்த உலகத்திலேயே ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரே ஒரு தெய்வம் சிவபெருமான். ஆனா அவரே மானிட பிறவிகளா பிறந்தவர்களை தனக்கு தாயும் ஒருத்தருக்காக தகப்பன்னு ஒருத்தருக்காக ஏற்றுக்கிட்டார். காரணம் இறைவன் மீது உள்ள காதல், அவர் மீது உள்ள பக்தி பாசம். மனிதர்களுக்குள்ளதான் பக்தி இருக்கணுங்கிறது கிடையாது, மிருகங்களுக்குள்ள இருக்கு, பறவைகளுக்குள்ள இருக்கு. 84 ஜீவராசிகள் அனைத்துக்குமே பாசம்ங்கிறது இருக்கு. ஆனா இறைவன் மீது இருக்கிற பாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இறைவனை பார்க்கும் பொழுதே தன்னறியாம ஒரு சொட்டு கண்ணீராது வரணும், அதுதான் பாசம். ஆனா இப்பவும் கண்ணீர் ஒரு சொட்டு இல்ல, குடகுடமா அழுகிற ஆளுகள்லாம் இருக்காங்க. தான் கவலையை சொல்லி உன்னை நான் பார்க்க வந்திருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு பொழுதாவது உன் முகத்தை பார்க்கணும்னு நினைச்சு அழுது. இப்ப அப்படி இல்லை, எப்பவாவது ஒரு நாள் போனாலும் ஒரு வருஷத்துக்குள்ளதெல்லாம் சொல்லி அழுது தீர்த்துட்டு அவர் சொன்ன பிரச்சனையில எந்த பிரச்சனையும் முத முடிக்கிறது யோசிக்கிற அளவுக்கு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு தான் அவர்கிட்ட கேட்கிறது. இறைவனுடைய பக்தி எதையுமே எதிர்பார்க்காத அன்பா இருக்கணும், அதுதான் இறை பக்தின்னு சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமான் நீங்க வரணும்னு எதிர்பார்க்கிறேன், பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இதுவரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவர்கிட்ட. எனக்கு நல்லது கொடுத்தாலும் நீயே இறைவா, கெட்டது கொடுத்தாலும் நீயே இறைவா,
சந்தோஷப்பட்டாலும் கூட இரு, நான் கஷ்டப்பட்டாலும் என் கூட இரு, அது மட்டும் எனக்கு போதும். மற்றபடி எதை பார்த்து நீ கொடுத்தாலும் சரி, எனக்கு எது வேணும் நானே கேட்க விருப்பப்படல, இருந்தாலும் கூட. வாராயின் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ, வாராயின் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ, மணமேடை வெள்ளி மணமே காணும் திருநாளை காண வாராயோ, வாராயின் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. மணக்கோலம் பொருந்தவரே, புதுமா கோலம் போடுமையே, மணக்கோலம் கண்ட மகளே, புதுமா கோலம் போடுமையிலே, குணக்கோலம் பொருந்த கணியே, நம் குழம்பாட பாட குயிலே, திரிகால மாயம் திரிகாலோ, திருநாளை கண்டு மகிழாரோ, காலமாடும் திறக்காதோ, திருநாளை கண்டு மகிழாதோ, வாராயின் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. தனியாக காண வருவார், இவள் தளி போல தாவி அலைவார், யார காதல் வருவார், இவள் அடி போல தாவி அடைவார், கனி போல சேர்ந்து மகிழ்வார், இரு கண் மூடி மார்பி குயில்வார், நீராட பூத கலையாரோ, இதமாட இன்பம் வளராரோ, யார கூந்தல் கலையாதோ, இதமான இன்பம் வளராரோ, வாராயோ தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. மலராத பெண்மை மலரும், முன்பு தெரியாத உண்மை தெரியும், மலராத பெண்மை மலரும், தெரியாத உண்மை தெரியும், மயங்காத கண்கள் மயங்கும், முன்பு வியந்தாத உண்மை வியங்கும், இரவோடு நெஞ்சம் உருளாரோ, இரண்டோடு மூன்று மலராரோ, பேச உருகாதோ, இரண்டோடு மூன்று மலராரோ, வாராயோ தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ, மணமேடை வெள்ளி மணமே காணும் திருநாளை காண வாராயோ, வாராயின் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. ஐவகை நிலங்கள் உண்டு, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாகிய நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு பிள்ளைங்க சுந்தரவல்லிங்கிற பேரோட இந்த இடத்துல வந்து நிக்கிறது நான் தான். ஏன் பிறந்து எதுக்கு வளர்ந்து இப்படி வந்து நிக்கிறோம்னே தெரியல, ஏன்னு இல்ல எதுக்குன்னே தெரியல. ஏமா இறைவன் எல்லாரையும் படைச்சிருக்காரு இந்த உலகத்துல, எதுக்காக நம்மளாம் பிறந்தோம் யாருக்காவது தெரியுமா? தெரியல. தெரியல. ஆனா நான் வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு உயர்வு, நீ வாழ்ற வாழ்க்கை தான் உனக்கு உயர்வுன்னு வாழ்றான். ஆனா எதுக்காக பிறந்தோம்னு யாருக்குமே தெரியாது. யோசிச்சு யோசிச்சு பாக்குற எதுக்குன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. அதான் ஆனா ஒரு முடிவு மட்டும் தெரிஞ்சிருச்சு. என்ன முடிவு? இந்த ஜென்மத்துல முருகப்பெருமானுக்கு துணிவியாரா நடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருப்பாருங்க. இதுவே போன ஜென்மத்துல என் முன்னோர்கள் யாரு செஞ்ச பாக்கியமோ இந்த ஜென்மத்துல இது கிடைச்சிருக்கு. இதை விட ஒரு பாக்கியம் கிடைக்கணுமா எனக்கு? எல்லாருக்கும் கிடைக்காதே. முருகனே நேர்ல பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அப்ப இதை விட என்ன புண்ணியம் கிடைக்கணும்னு நினைக்கணும். இந்த புண்ணியத்துக்காகவே இந்த பெண்மையை படைச்சிருக்காரு இறைவன்கிறதுக்காக. அந்த இறைவனை பார்க்கணுங்கிற எண்ணத்தோட இந்த இடத்துல நிக்கிறேன். கடவுளையே பேசுறேன்.
நேர்ல ஒரு நாள் கூட பேச முடியல. ஏன்? என்னைக்கு அவர் மனசு வைக்கிறாரோ அன்னைக்கு தானே அவர் நேர்ல பேசுவாரு. நம்ம மனசு வச்சு எதுவும் நடக்க போறதற்கா? ஆள்பவன் அவனே, ஆட்டி வைப்பவனும் அவனேன்னு சொல்றோம். இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. அவன் தடுக்க நினைப்பதை மற்றவங்களே கொடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாதுன்னு சொல்ற பட்சத்துல அப்புறம் நம்ம எல்லாம் ஏமாத்திரம் இருக்கிற வரைக்கும் எதை நல்லபடியா இருந்துட்டு நல்லபடியா போய் சேருவோம் இறைவன் பக்கத்துல இருக்கிற எண்ணத்தோட. யாரும் அழைப்பதாக தெரிகிற தோழி போய் பாக்குற என்ன விஷயம் கேட்கற நாங்க எல்லாரும் எங்க போகணும் முடிவு பண்ண போறோம். இன்னைக்கு இடமே சும்மா கலகலகலன்னு இருக்கணும். தனியா நின்னோம்னா எப்போதும் ஒரு மாதிரியா இருக்கும். தோழி போயோட சேர்ந்து பேசி விளையாண்டு சிரிச்சாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இங்க கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு கவலை இருந்தாலும் இங்க வந்தா மறந்துடும். அங்கேயே எந்த கஷ்டமும் இல்ல. என்னைய பொறுத்தாலும் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லப்பா. நம்ம வாட்டில சாப்பிடறவா நிம்மதியா தூக்குறவா அது அப்படியே நிம்மதி. யாரோட பேசுறோம் யாரோட சிரிக்கிறோம் நிம்மதியா இருக்கும் போயிட்டே இருக்கு. பிரச்சனை இல்லாம என்னப்பா உங்க பிரச்சனை யாருன்னா மாலை பொழுதில் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி, இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பதும் ஏன் தோழி, காண்பதும் ஏன் தோழி. மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனமுடித்தவர் போலவே படிவு கண்டேன் தோழி, மங்கையின் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி, வழிமறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி, அவர் வரவே வரவே என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி, மறந்து விட்டார் தோழி.